2026 விஜய் முதலமைச்சர் ஆக முடியுமா என்பதுதான் இன்றைக்கு அதிக முன்வைக்கப்படும் முக்கியமான கேள்வி. அவருக்கு சாதகமாக களம் உள்ளதா அல்லது எதிராக உள்ளதா? இது பற்றி தேர்தல் வெற்றி தோல்விகள் குறித்து 25 ஆண்டுகளாக களத்தில் சர்வே எடுத்து அனுபவம் பெற்ற திருநாவுக்கரசு சில விஷயங்களை முன்வைத்துள்ளார். இவர் லயோலா கல்லூரி சார்பாக எடுக்கப்படும் கருத்து கணிப்பு குழுவில் இயங்கியவர். இப்போது IBDS என தனி நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். 2026 விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரமாட்டார். அவரது கட்சி 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய கட்சியாக உருவெடுக்காது. அவரது அரசியல் வருகையை யார் எதிர்பார்த்து இருந்தார்கள் என்றால் அவரது ரசிகர்கள் தான். அதை விட்டால் தமிழ்நாட்டில் 30 வயதுக்கு கீழாக உள்ள பெண்கள் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். அவர் கழகம் என்ற சொல்லை கட்சிக்கு பயன்படுத்தியதை தவறு. அதன் மூலம் அவர் திராவிட கட்சிகளின் வரிசையில் சேர்ந்து விட்டார். அந்த வார்த்தைக்கு பதிலாக புதிய வார்த்தை ஏதாவது யோசித்திருக்க வேண்டும். கழகம் என்று சொல்லிவிட்டாலே அவர் திமுக அதிமுக வரிசையில் நின்று விடுகிறார். அவர்களை எதிர்க்காமல் கட்சியை வேறு எந்த திசையில் எப்படி நடத்த முடியும் என்றும் கேள்வி எழுப்புகிறார். இன்று ஊழல் பற்றி சினிமாவில் பேசலாம், அரசியலில் அந்த கொள்கை பெரிதாக ஈடுபடாது. விஜய் ரசிகர்கள் கட்சிக்கு செலவழிக்கிறார்கள் என்றால் எப்படி செலவழிப்பார்கள்? சொந்த காசை போட்டு கட்சிக்கு உழைப்பார்களா? ஆக ஊழல் எதிர்ப்பு என்பது கட்சிக்குள்ளாகவே ஈடுபடாது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அவர் தவறான எண்ணத்தில் கட்சியை தொடங்கியுள்ளார். இங்கே ஏற்கனவே ஒரு வாக்கு வங்கி உள்ளது. சீமானுக்கென்று ஒரு வாக்கு வங்கி உள்ளது. அதே போல அண்ணாமலை வருகைக்கு பின்பு பாஜகவுக்கும் ஒரு வாக்காளர்கள் இருக்கின்றனர். அதே போல அதிமுக திமுகவுக்கு என்று பலமான வாக்கு வங்கிகள் உள்ளன. இதில் அவர் யார் வாக்கு வங்கியை காலி செய்வார் விஜய் என்ற கேள்வியையும் அவர் எழுப்புகிறார். சிலர் சீமான் வாக்குகள் விஜய்க்கு போகும் என்கிறார்கள். நிச்சயம் போகாது. சீமான் ஒரு சித்தாந்த அரசியலை முன்னெடுத்து அதற்கான இளைஞர்களை தன் பக்கம் வைத்துள்ளார். ஒரு காலத்தில் கலைஞருக்கு பின்னால் திமுக தொண்டர்கள் உணர்ச்சி விட்டது போல அதை போல சீமான் பேச்சுக்காக அவரது கட்சியில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உள்ளனர். அவர்களை எப்படி விஜய் ஈர்ப்பார்? அது முடியவே முடியாது என்கிறார். இன்றைக்கு சீமானை போலவே நாம் தமிழர் கட்சியில் 1000 சீமான்கள் உருவாகிவிட்டனர். அவர்கள் அனைவரும் சீமானின் வழித்தோன்றர்கள். அவர்கள் விஜய் பக்கம் வரமாட்டார்கள். அது தவறான கணிப்பு என்கிறார். 2026 தேர்தல் களத்தில் விஜய் ஒரு பக்கம் இருந்தால் மற்றொரு பக்கம் ஆளும் கட்சியின் சார்பில் உதயநிதி தான் இருப்பார். தன் கணிப்புப்படி 2025 ஆண்டு கடைசி 6 மாதத்திற்கு உதயநிதி முதலமைச்சராக கூட இருக்க வாய்ப்பு உள்ளது. அப்படி அவர் முதலமைச்சராக அல்லது துணை முதலமைச்சராக அமர்த்தப்பட்டால் நேரடியாக களம் உதயநிதி விஸ் விஜய் என வரும் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போதும் கூட பெரிய அளவுக்கு விஜயின் கட்சிக்கு சீட்டுகள் கிடைக்காது. விஜய் தொடங்கியுள்ள கட்சி இன்னும் 6 மாதங்கள் வரை பெரிய அளவில் ஆக்டிவாக இருக்காது என்றும் குறிப்பிடுகிறார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு சமநிலை வந்த பின் கட்சி பணிகளை விஜய் தொடங்குவார். அதற்கு வருகிற ஜூன் மாதம் வரை ஆகிவிடும் என்றும் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு உள்ள நிலைமையை வைத்து ஆராய்ந்தால் 3% வரை விஜய் கட்சி வாக்குகளை பெறலாம். அதுவும் ரசிகர்கள் ஓட்டுதான். தனது கணிப்பின்படி விஜய்க்கு தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இல்லை என்கிறார்.